இதோ உங்களை தேடி முதன்முறையாக வசீகரமான தொழில்நுட்பம் மற்றும் அதிவேகமான செயல்திறனுடன் UFX மொபைல். மெல்லிய தோற்றத்துடன் முற்றிலும் சிறப்பாக எல்லோருக்கும் எளிதாக UFX மொபைல். உங்கள் நவீன தலைமுறைக்கான மொபைல். UFX Mobiles. Make your move. For the very first time coming your way is an irresistible combination of speed, style and technology. UFX Mobiles. Exceptionally sleek, totally advanced, and now the phone that everyone can afford to touch. Your next generation mobile. UFX Mobiles. Make your move. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவை செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் நடைபெற்ற பெரியார் மற்றும் எம்ஜிஆர் நினைவு தினத்தில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினார். புதுவை செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் தந்தை பெரியார் மற்றும் முன்னாள் தமிழக முதல்வர் எம்ஜிஆரின் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு காமராஜர் சாலையில் உள்ள பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள எம்ஜிஆரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார். அப்போது அமைச்சர் ராஜவேலு, அரசு கொறடா நேரு உள்ளிட்ட பலர் உடனிருந்து அஞ்சலி செலுத்தினர். அதேபோன்று அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் முன்னாள் தமிழக முதல்வர் எம்ஜிஆரின் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இதனை முன்னிட்டு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த எம்ஜிஆரின் திருவுருவப் படத்துடன் கட்சி தலைமை அலுவலகத்திலிருந்து நிர்வாகிகள் ஊர்வலமாக வந்து எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். நிகழ்ச்சியில் அவைத்தலைவர் பாண்டுரங்கன், சட்டமன்ற உறுப்பினர்கள் புருஷோத்தமன், பெரியசாமி, பாஸ்கர் உள்ளிட்ட அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். அதேபோன்று புதிய நீதி கட்சி சார்பில் அதன் தலைவர் பொன்னுரங்கம் தலைமையில் நிர்வாகிகள் கிருஷ்ணமூர்த்தி, கலியமூர்த்தி, காமராஜ், வேள்பாரி உள்ளிட்ட நிர்வாகிகள் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். காரைக்கால் நகராட்சியில் தினக்கூலி ஊழியர்களாக பணிபுரிந்து வரும் 26 பேருக்கு பணி நிரந்தர ஆணையை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். புதுவை சட்டசபையில் உள்ள முதல்வர் அறையில் காரைக்கால் நகராட்சி ஊழியர்கள் 26 பேருக்கு பணி நிரந்தரம் ஆணை வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவில் முதல்வர் ரங்கசாமி, உள்ளாட்சித்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் முன்னிலையில் காரைக்கால் நகராட்சியில் 16 ஆண்டுகளாக பணிபுரிந்து வந்த 26 பேருக்கு துப்புரவு பணியாளர்களாக பணி நிரந்தரம் செய்து அதற்கான அரசாணையை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் காரைக்கால் நகராட்சி ஆணையர் ராஜராஜன், வீராசாமி, உள்ளாட்சித்துறை அமைச்சரின் தனி செயலர் அசோகன், அரசு ஊழியர்களின் சம்மேளன கௌரவ தலைவர் பாலமோகனன், தலைவர் ஆனந்தராசன் உள்ளிட்ட சங்க நிர்வாகிகள் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். உலகம் முழுவதும் கொண்டாடப்படும் இயேசுவின் பிறப்பை நாம் சகோதர பாசத்துடன் கொண்டாடி மகிழ்வோம் என புதுவை கடலூர் மறைமாவட்ட பேராயர் அந்தோணி ஆனந்தராயர் தனது கிறிஸ்துமஸ் வாழ்த்து செய்தியில் கூறியுள்ளார். புதுவை கடலூர் மறைமாவட்ட பேராயர் அந்தோணி ஆனந்தராயர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர், ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தையை பெற்றெடுத்த தாய்க்கும் மகிழ்ச்சி, தந்தைக்கும் மகிழ்ச்சி, மேலும் குடும்பத்தார், உற்றார் உறவினர், நண்பர்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி. ஆனால் உலகமே மகிழ்ச்சியாக உள்ள தினம் இயேசு கிறிஸ்து பிறந்த தினமான கிறிஸ்துமஸ் விழாதான். குழந்தை இயேசுவின் பிரசன்னம் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அருளும் விழாவாக அமைகிறது. பரிசுத்த ஆவியின் வல்லமையால் புனித கன்னி மரியாள் இயேசுவை தன் இதயத்திலும் உதிரத்திலும் கருவாக ஏற்றவுடன் மகிழ்ச்சியால் நிரப்பப்பட்டு என் ஆன்மா ஆண்டவரை ஏந்தி போற்றுகின்றது, என் மீட்பராம் கடவுளை நினைத்து என் இதயம் கனிகூறுகின்றது என்று இறைவனை அவர் போற்றி புகழ்கின்றார். இயேசு கிறிஸ்து பிறந்த நாளான கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடி மகிழும் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை கூறுவதாக பேராயர் அந்தோணி ஆனந்தராயர் கூறினார். தந்தை பெரியாரின் 38வது நினைவு நாளை முன்னிட்டு திராவிட முன்னேற்றக் கழக மாநில அமைப்பாளர் ஜானகிராமன் தலைமையில் பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. தந்தை பெரியாரின் 38வது நினைவு தினத்தை முன்னிட்டு திமுக சார்பில் மாநில அமைப்பாளர் ஜானகிராமன் தலைமையில் துணை அமைப்பாளர் SP சிவக்குமார், இளைஞரணி அமைப்பாளர் சிவா, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராஜாராமன், தொகுதி செயலாளர் ஏம்பலம் செல்வம், ராஜ்பவன் பாலா,
முன்னாள் கவுன்சிலர்கள் சக்திவேல், வேலவன், மாணவரணி மணிமாறன், இளைஞரணி துணை அமைப்பாளர் லோக கணேசன் உள்ளிட்ட நிர்வாகிகள் மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். அதேபோன்று பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் மாநில செயலாளர் அனந்தராமன் தலைமையில் கட்சி பொறுப்பாளர்கள் KG ராமகிருஷ்ண கவுண்டர், மதியழகன், ஜெயபாலன், ரவி, வடிவேல், ஞானசேகரன், தங்க அறிவழகன், குமார், முகமது யூனஸ் உள்ளிட்ட நிர்வாகிகள் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். அதேபோன்று பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மாநில அமைப்பு செயலர் பாவாணன் தலைமையில் மாநில செயலாளர்கள் பொதுனி வளவன், அமுதவன், செய்தி தொடர்பாளர் கபிலன் உள்ளிட்ட நிர்வாகிகள் மலரஞ்சலி செலுத்தினர். அதேபோன்று புதிய நீதி கட்சி சார்பில் மாநில தலைவர் பொன்னுரங்கம் தலைமையில் நிர்வாகிகள் கிருஷ்ணமூர்த்தி, களியமூர்த்தி, ராம காமராஜ், வேன்பாரி, பொன் நடராஜன், முத்தையன், ராஜேந்திரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தினர். அதேபோன்று பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் தலைவர் சோமசுந்தரம் தலைமையில் துணைத் தலைவர் வைத்தியநாதன், பொருளாளர் இருதயராஜ் உள்ளிட்டோர் மலரஞ்சலி செலுத்தினர். அதேபோன்று திராவிடர் கழகம் சார்பில் மாவட்ட தலைவர் சிவ வீரமணி தலைமையில் செயலாளர் அன்பரசன், துணைத் தலைவர் அறிவழகன், செயலாளர் தமிழ்ச்செல்வன், மகளிரணி அமைப்பாளர் விலாசினி உள்ளிட்ட நிர்வாகிகள் அஞ்சலி செலுத்தினர். அதேபோன்று பெரியார் திராவிடர் கழகம் சார்பில் லோகு ஐயப்பன், தந்தை பிரியன் உள்ளிட்டோர் மலரஞ்சலி செலுத்தினர். அதேபோன்று புரட்சியாளர் அம்பேத்கர் படை சார்பில் கௌரவ தலைவர் சாமிவேல், தலைவர் பாவாடை ராயன் உள்ளிட்ட நிர்வாகிகள் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். புதுவை குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை சார்பில் திருக்கனூரில் நடைபெற்ற நுகர்வோர் தின விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். புதுவை திருக்கனூர் கார்த்திகேயன் திருமண மண்டபத்தில் குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை சார்பில் உலக நுகர்வோர் தின விழா நடைபெற்றது. இயக்குநர் பிரியதர்ஷினி வரவேற்பு உரையுடன் துவங்கிய விழாவில் துணை சபாநாயகர் TPR செல்வம் வாழ்த்துரை வழங்கிட முதலமைச்சர் திரு ரங்கசாமி விழாவிற்கு தலைமையேற்று உரையாற்றினார். நுகர்வோர் உரிமைகள் குறித்து பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு நடத்தப்பட்ட கட்டுரை மற்றும் பேச்சு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்கி அவர் பாராட்டினார். விழாவில் வட்டாட்சியர் ஜான்சன், சுய உதவிக் குழுவினர், நுகர்வோர் அமைப்பினர் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். துறையின் துணை இயக்குநர் கணேசன் நன்றி உரையுடன் நிறைவு பெற்ற விழாவிற்கான ஏற்பாடுகளை குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் விவகாரங்கள் துறை அலுவலர்கள் செய்திருந்தனர். புதுவை பாகூர் கஸ்தூரிபாய் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் சார்பில் 10க்கும் மேற்பட்ட அரசு பள்ளி குழந்தைகள் பங்கேற்ற பேரணியை அமைச்சர் தியாகராஜன் முன்னிலையில் சபாநாயகர் சபாபதி கொடியசைத்து துவக்கி வைத்தார். புதுவை பாகூர் பாரதி மேல்நிலைப் பள்ளி மைதானத்தில் கஸ்தூரிபாய் காந்தி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி சார்பில் குழந்தைகள் பேரணியும் கலை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. விழாவில் தலைமை ஆசிரியர் முருகையன் வரவேற்று பேசிட துணை முதல்வர் மணிவண்ணன் தலைமையில் அமைச்சர் தியாகராஜன் முன்னிலையில் சபாநாயகர் சபாபதி கொடியசைத்து பேரணியை துவக்கி வைத்தார். தொடர்ந்து விளையாட்டு மற்றும் இளைஞர் பணி இயக்குநர் முத்துவேலன், முதல்வர் கோமதி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கிட ஏம்பலம் மறைமலை அடிகள் மேல்நிலைப் பள்ளி, கரிக்கலாம்பாக்கம் அரசு மேல்நிலைப் பள்ளி, அபிஷேகப்பாக்கம், சேத்தியால் அரசு மேல்நிலைப் பள்ளி, பூரணாங்குப்பம், தவளக்குப்பம், கரையாம்புத்தூர், கிருமாம்பாக்கம், குருவினத்தம், அரியாங்குப்பம், பாகூர் அரசு மேல்நிலைப் பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவியர் பிரமிட், யோகாசனம், சிலம்பம், கிராமிய நடனம் போன்ற கலை நிகழ்ச்சிகளை அளித்தனர். நிறைவில் உடற்கல்வி ஆசிரியர் ஆறுமுகம் நன்றி கூறினார். புதுவை கடலூர் சாலை நயினார் மண்டபத்தில் மண் ஏற்றி வந்த மினி லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் சுமார் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதித்தது. புதுவை நயினார் மண்டபம் அருகே கடலூர் சாலையில் பழைய வீட்டினை இடித்த மண்ணை ஏற்றி வந்த மினி லாரி கம்பத்தில் மோதி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் மினி லாரியில் இருந்த மண் முழுவதும் சாலையில் கொட்டியது. இதனால் அப்பகுதியில் வாகனங்கள் செல்ல முடியாமல் 2 மணி நேரத்திற்கு போக்குவரத்து பாதித்தது. இதனை கண்ட பொதுமக்களும் போக்குவரத்து போலீசாரும் மண்ணை அகற்றும் பணியில் ஈடுபட்டு மண்ணை அகற்றினர். மற்றும் போக்குவரத்து போலீசார் பொதுமக்களுக்கு இடையூறு இன்றி துரிதமாக போக்குவரத்தை சீரமைத்தனர். தொடர்ந்து விபத்துக்குள்ளான மினி லாரியை கைப்பற்றி காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். புதுவை வெள்ளியனூர் கண்ணகிப்பள்ளி மாணவியர் விடுதியில் நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் பெண் உரிமை திருவிழா மற்றும் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. புதுவை மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனம் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்துடன் இணைந்து காஞ்சிமா முனிவர் பட்ட மேற்படிப்பு மையத்தில் தொல்காப்பியம், எழுத்து, சொல், இலக்கண மரபும் சங்க இலக்கியமும் என்ற தலைப்பில் நடத்திய பயிலரங்கின் நிறைவு விழா
மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவன இயக்குநர் பக்தவச்சல பாரதியின் வரவேற்பு உரையுடன் கலை பண்பாட்டுத்துறை சிறப்பு செயலர் ராகேஷ் சந்திரா தலைமையில் முதல்வரின் பாராளுமன்ற செயலர் வைத்தியநாதன், பட்ட மேற்படிப்பு மைய இயக்குநர் ஷைமா முன்னிலையில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதல்வர் திரு ரங்கசாமி பயிலரங்கில் கலந்து கொண்டவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி பேசுகையில், புதுவையில் தமிழை செம்மொழியாக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மொழி வளர்ச்சிக்கு அரசு உறுதுணையாக இருக்கும். மொழியியல் ஆராய்ச்சிக்கு தனி அலுவலகம் கொடுக்கப்படும். ஆராய்ச்சி மேற்கொள்ளும் மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்படும். ஆராய்ச்சி துறைகளில் உள்ள குறைகள் நிவர்த்தி செய்யப்படும் என்று பேசினார். நிறைவில் ஒருங்கிணைப்பாளர் ரவிசங்கர் நன்றி கூறினார். இதில் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த பேராசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர். கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு துறைகளில் உள்ள தினக்கூலி ஊழியர்கள் மற்றும் பகுதி நேர ஊழியர்கள் சட்டசபை நோக்கி பேரணியாக சென்றனர். புதுவை அரசு துறைகளில் 5 ஆண்டுகள் பணி முடித்த அனைத்து தினக்கூலி மற்றும் பகுதி நேர ஊழியர்கள் அனைவரையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். பகுதி நேர ஊழியர்களுக்கான தீபாவளி கருணைத் தொகையை உயர்த்தி 1500 ரூபாயினை உடனே வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி அனைத்து துறை தினக்கூலி மற்றும் பகுதி நேர ஊழியர்கள் நலச்சங்கத்தினர் சட்டசபை நோக்கி பேரணியாக சென்றனர். சுதேசி பஞ்சாலை அருகிலிருந்து புறப்பட்ட பேரணிக்கு கௌரவ தலைவர் சேஷாத்தலம் தலைமையில் சங்க தலைவர் பாவாடராயன் முன்னிலையில் நிர்வாகிகள் ராஜன், ராஜேந்திரன், கஜேந்திரன் உள்ளிட்டோரும் மற்றும் 300க்கும் மேற்பட்ட ஊழியர்களும் கலந்து கொண்டு அண்ணா சாலை, நேரு வீதி, மிஷன் வீதி வழியாக ஊர்வலமாக சென்றனர். அப்போது மாதா கோவில் அருகே பேரணியை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் ஆர்ப்பாட்டம் செய்த ஊழியர்கள் கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றாவிட்டால் அடுத்த கட்ட போராட்டமாக சமையற் கூடங்களை மூடி தொடர் வேலைநிறுத்த போராட்டம் நடத்தப்போவதாக கூறி கலைந்து சென்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.